ஜனவரி 28 தேசிய தென்றல் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கும் சமூக நல்லிணக்க விழாவில் இலவச மருத்துவ முகாம், மகளிர் மார்பக புற்றுநோய் முன்னறி சிறப்பு பரிசோதனை முகாம், உயர் சிகிச்சைக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு வழங்குதல், விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் 2 லட்சம் வரை கடன் உதவி வழங்குதல் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. நாள் 28/1/2024 காலை 8 மணி முதல். இடம் புனித ஜார்ஜ் வளாகம், வ.உ.சி. திடல், ஈவேரா நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி எதிரில், சென்னை. வணக்கம் சாமானியர் சங்கர். எப்படிங்க மிஸ்டர் நாகராஜ்? எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் சங்கர், சொல்லுங்கள். முக்கியமாக இருக்கீங்க. இன்றைக்கி பேப்பர் பார்த்தீங்களா? நிறையா இருக்குது, பேப்பர் பார்த்தேன். இண்டு மட்டும் பார்க்கல ஏன்னா அது டாய்லெட் பேப்பர் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக பார்க்கறது நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. மற்றபடி மற்ற பேப்பர்லாம் பார்த்தேன், சொல்லுங்கள். முக்கியமான நியூஸ் டமால் அப்படின்னு முதல் நியூஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், 2024 தேர்தல், அதில் இந்திய கூட்டணி எப்படி இருக்கும்? அதில் 2 கேள்வி. கூட்டணியே இல்லையேங்க, கூட்டணியே இல்லையே. அந்த ரயில் வண்டியில் 2 சக்கரம் கேட்டு ஓடிடுச்சு. மற்ற சக்கரம்லாம் எப்படி இருக்கு? 28 சக்கரம் 2 கேட்டு ஓடிடுச்சு. மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்? அது ரயில் வண்டின்றது எல்லா பாட்டும் அசம்பிளி ஆனதான ரயில் வண்டி. இது அசம்பிளிக்கு முன்னாடி எல்லா பாட்டும் கழண்டி போச்சு. ஏன்னா 3 கட்சி நான் மேஜராக சொல்கிறேன். இதில் பிரதமர் வேட்பாளர் 2 கனவு காண்டிருந்தும் நிதிஷ்குமார் அவர் எதுவும் சொல்லலை. பட் இஸ் வெர்ஜ் டு கோ அவுட். இன்னும் 2 பேர் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஓப்பனாக சொல்லிட்டாரு, நம்மளுடைய மம்தா பானர்ஜி மேடம் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் கிளம்புறேன், எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு. செட் ஆகாதோட ராகுல் காந்திக்கு ஒன்றும் தெரியாதுன்றதை இன்டெரக்டாக 2 பேரும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பிரதமர் கணவர் நிதிஷ்குமார் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, அவரு கிளம்ப தான் போகிறார். இப்போது 3 மேஜர் பார்ட் இதுலேயும் கிளம்பிடுச்சு. வெறும் ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் திமுக ஒண்டி தான் பெரிய கட்சி. இதில் காங்கிரஸ் தன்னை பெரிய கட்சி என்று சொன்னாலும் இன்றைய தேதியில் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி ஃபைட், டைரக்ட் ஃபைட் இருக்குல்ல, இந்த 300லேருந்து 320 சீட்டு, அந்த 320 சீட்டில் 80% பிஜேபி ஜெயிச்சிருன்றாங்க. ஸோ என்ன தெரியுது அப்படின்னு நமக்கு பார்த்தாங்க அப்படின்னா, காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியை யாருமே மிகப்பெரிய பொருட்டாக மதிக்கவே இல்லை அப்படின்றது மிக தெளிவாக தெரியுது. இந்தி கூட்டணி ஃபனால், இந்தி கூட்டணி காலி, இந்தி கூட்டணி இல்லவே இல்லை. இந்தி கூட்டில் ஐ தனியாக போச்சு, என் தனியாக போச்சு, டி தனியாக போச்சு, ஐ தனியாக போச்சு. இல்லை காங்கிரஸ் சொல்கிறாங்க, நாங்களே கூட பார்த்துப்போம், இவ்வளோ அரகட்டாக இருக்காங்க இவங்க மம்தா பானர்ஜி, கூட்டணிக்கு பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவ்வளோ அரகட்டாக இருக்காங்க. என்ன காரணமாக இருக்குது இவ்வளோ அரகட்டாக இருக்கிறது? ஆமாம், இங்கே பாருங்கள், இப்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய வலிமை இருக்குது. நீ இல்லை அதெல்லாம் இல்லை, அது அவங்களுக்கு தெரியும், அவங்களால முடியாதுன்ற தெரியும். வெரி ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியன். அதெல்லாம் சும்மா சொல்ல வேண்டியதுதான், அது ஒன்றும் இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு யானையும் ஒரு எறும்பு மோதுற மாதிரி நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க, எறும்பு காதுக்குள்ளே போயிடுச்சுன்னா யானை இது பண்ணுன்ட்டு. அது என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும். அந்த எறும்பு காதுக்குள்ளே போனாலும் அந்த யானைக்கு மேலே அந்த எறும்பு ஏறினாலும் தான் காதுக்குள்ளே போக முடியும். ரைட்? இதுக்கு ஒரு வலிமையற்ற கூட்டணி. இந்த கூட்டணி எதுக்காக ஃபார்ம் பண்ணானே யாருக்கும் தெரியாது. அதாவது மோடியோன்ற எதிர்ப்பில் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. ஆனால் என்னென்னா, மோடிக்கு மக்கள் மனதில் எதிர்ப்பே இல்லை. ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை, ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா மக்கள்கிட்ட அந்த எதிர்ப்பு இருந்தால் தான் அந்த கூட்டணி பெருசாகும், பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். இந்த இடத்துல மக்கள்கிட்ட எதுவும் இல்லாதனால இந்த கூட்டணி நலிஃபை ஆகிட்டே போகுது. ப்ளஸ் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, காங்கிரஸோட சேர்ந்தா இன்னும் இருக்கிற சீட்டு நம்ம குறைஞ்சிருமோன்ற பயம் இவங்களுக்கு வந்துடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் உதயநிதி ஸ்டாலின் ஒருவர் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேவையில்லாமல் ஹிந்து சென்டிமெண்ட்ஸை பற்றி தொடர்ந்து பேசி இந்தி கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் இந்த நிலைமையை கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் மட்டும் காங்கிரஸ் வச்சுப்பார். அந்த கேவலமான சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு இந்தி கூட்டணியே இருக்குது. இல்லை இந்த வாட்டி எனக்கு என்னமோ இந்த வாட்டி 39 எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், 2 எதிர்கட்சி 2 அணியாக நின்றாலுமே, அதிமுக தனியாக பாஜக தனியாக நின்றாலுமே அதிமுகவுக்கு போட்டியே கிடையாது. அதிமுகவுக்கும் டிஎம்கேக்கும் இந்த எலெக்ஷனில் போட்டி கிடையாது. இந்த எலெக்ஷனில் போட்டி பொறுத்தவரை பிஜேபிக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தான். ராகுல் காந்தியா மோடியான்னு பொறுத்து தான். நமக்கு இங்கே சில பேர் சொல்கிறாங்க திமுகவும் காங்கிரஸும் பிரிஞ்சிருன்றாங்க. அது நமக்கு உடன்பாடு இல்லை. ஆட போவாங்க நீங்கள் வேற ஏங்க சிரிப்பை மூட்டிகிட்டு இருக்கீங்க. 2வது பெரிய கட்சி ராமர் கோவிலுக்கு ஒரு சொட்டு வாழ்த்து தெரிவித்தாரா என்ன தெரிவித்தாரான்னு தெரியல. இன்னொன்று, அன்றைக்கி காலையில் எல்இடி ஸ்க்ரீன்ஸ் தடை போட்ட போது
இதுவே வந்து இஸ்லாமியர்களுக்குள்ளா போடலன்னா இவர் வந்து தூக்கி நடிச்சுன்னு வந்திருப்பாரு. இந்துக்களின் பிரச்சனைக்கு தலையிட மாட்டேன், ஆனால் இந்துக்கள் வாக்கு மட்டும் எனக்கு வேணும். நடக்காது. மக்கள் விட மாட்டாங்க, மக்கள் போட மாட்டாங்க. அதிமுக போட்டியிலே இல்லை. அது எப்படி சொல்ல வரீங்க? எப்படிங்க இருப்பாங்க? நீங்கள் வேணால் ஓட்டிங் பேட்டர்னில் பாருங்கள். எலெக்ஷனே வந்து மோடி வேணுமா ராகுல் வேணுமான்னு இருக்க போகுது தமிழ்நாட்டில். ஒன்று மோடிக்கு போடுறோம், மோடிக்கு போட போகிறான், மோடிக்கு வேண்டுறோம், மோடிக்கு போட போகிறான், ராகுல் கூட நாங்களும் போட போகிறான். இவங்க 2 பேரும் வேண்டாதவன்றது லிஸ்ட் கம்மி இல்லை. சரி, போன வாட்டி வந்து கன்வின்ஸ் பண்ணோம், இந்த மாதிரி வந்து மோடி வந்து வேண்டாம்னு கன்வின்ஸ் பண்ணோம், எல்லா ஓட்டு ராகுலுக்கு போச்சு. இந்த வாட்டி வந்து மோடி தான் ஜெயிக்க போகிறான்றது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. தெரிந்த விடை. தமிழ்நாட்டில் நிற்பாரா யாரு? மோடி அவர்கள். மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் நிற்பாரா இல்லையான்னு தெரியலங்க. அது அவர் தான் டிசைட் பண்ணோம். ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. எப்படி வாரணாசியை டெவலப் பண்ணோம் அப்படி ராமநாதபுரத்தை டெவலப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு வாரணாசியில் தான் நிற்பார்னு நினைக்கிறேன். பயம்லாம் கிடையாதுங்க. மோடி எங்கே இருந்தாலும் ஜெயிப்பாருங்க. மோடி வயநாட்டிலே போய் இருந்தாலும் ஜெயிப்பாரு. ராகுல் காந்தி மாதிரி அவரோட தொகுதியிலாம் வரமாட்டாங்க. இல்லை, அப்படி நான் சொல்லலை. என்னை பொறுத்தவரையும் தாமரை சின்னத்தில் நிற்கும் ஒவ்வொரு வேட்பாளரும் மோடி தான். யாரெல்லாம் தாமரை சின்னத்தில் நிற்கிறீங்களோ அவங்களாம் மோடி தான். இந்த மாதிரி ஒரு வார்த்தை காங்கிரஸ் ஆளால் சொல்ல முடியுமா? கை சின்னத்தில் நிற்கிற ஒரு ராகுல் காந்தின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு காங்கிரஸ்காரன், நான் கேமரா பற்றி கேட்குறேன், நீ உண்மையான காங்கிரஸ் ஆளாக இருந்தால், உனக்கு தைரியம் இருந்தால், உனக்கு முதுகெலும்பு இருந்தால், கை சின்னத்தில் நிற்கும் எல்லாரும் ராகுல் காந்தின்னு சொல்லுங்க, எல்லாம் குபீர்னு சிரிச்சிருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளா அப்படிதான் ஜெயிச்சாங்க. 21 தொகுதிகள் ஜெயிச்சாங்க மொத்தமா. ஓகே, வயநாட்டில் நின்னார் அவரு. சரி, கேரளாவும் ஜெயிச்சிட்டாங்களே அவங்க. அது காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லட்டுமா? போன முறை பாஜக வாங்கிய ஓட்டு 20% கேரளாவில். கேரளாவில் இந்த வாட்டி பாருங்க, பயங்கரமாக இருக்கும் பாருங்க. இந்த வாட்டி வந்து போட்டி வந்து கம்யூனிஸ்ட்டுக்கும் பிஜேபிக்கும் இருக்கும். காங்கிரஸ் நலிஃபை ஆகிடும் அந்த வாட்டி கேரளாவில் பாருங்க நீங்கள். அப்படியா? எஸ், ராகுல் காந்தி ஜெயிக்கிறதுக்கே வந்து இங்கே கம்யூனிஸ்ட் மனசை வச்சா முடிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்ட் போட்டு அந்த கேண்டிடேட் போடாமல் விட்டா முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிஞ்சு போச்சு ராகுல் காந்தியோட வாழ்க்கை. அங்கெல்லாம் கூட்டு அங்கெல்லாம் பிரிச்சுக்கல. அப்படி பிரிச்சிங்கன்னா கேரளா அரசியல் பண்ணுறவங்க எல்லாரோட சாப்டரும் சோழி முடிஞ்சு போச்சு. அது இருப்பாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி செல்லாது. சரி, கேரளாவில் அந்த கூட்டணி செல்லாது. தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் வந்து நீங்கள் அரை போட்டிங்களோ, அறிவாலய வாசத்தில் போயிட்டு அம்மா தாயே ஏதாவது எனக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்குற கோஷ்டி. போன வாட்டி 15 கோடி வாங்கினதுக்காக அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க அது விஷயம் வேற. எது? அதுக்காக சொல்லிட்டு நீங்க இப்பயும் அதே தாயே சீட்டு கொடுக்குமா அப்படின்னு தான் நீங்கள் இருக்க கம்யூனிஸ்ட் நிலைமை. அதாவது எப்படின்னா, இந்தா போ அப்படின்னு ஒன்று கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, அப்படியே 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 பிடிச்சி வாங்கிடுவாங்க இந்த வாட்டி. அதுதான் நீ கம்யூனிஸ்டோட நிலைமை. திமுகவிடம் அடிமையாக. நான் ஒன்று கேட்குறேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு கிளம்பாக்கத்தில். கம்யூனிஸ்ட் ஏதாவது ஒரு போராட்டம் அறிவிச்சாங்களா? பிரச்சனை என்ன பிரச்சனை? கிளம்பாக்கம் பிரச்சனை நீங்கள் பார்க்க எதுவும் பிரச்சனையே இல்லை. பஸ் ஊழியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று திருவண்ணாமலைக்கு பஸ் டிக்கெட் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை 200 ரூபா. ஆனால் மொத்தனுக்கு வந்து அவங்க சிட்டியிலேருந்து இங்கே கிளம்பாக்கம் வரதுக்கு 200 ரூபா ஆட்டோ ஆகிடுதான். எங்கே மக்கள் வாழ்வாதாரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? கோயம்பேடில் இங்கே போகும்போது ரொம்ப பெருசாக இருக்கும், அது இருக்கும்னு நீங்கள் ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நெரிசலில் தானே இருக்கு. எது நான் தூக்கி செங்கல்பட்டில் போடுங்க பஸ் ஸ்டாண்டா. செங்கல்பட்டில் போய் பஸ் ஸ்டாண்டில் போடுங்க சார். ஏன் செங்கல்பட்டில் போடுறீங்க? இன்னும் தாண்டி விழுப்புரத்தில் போடுங்க பஸ் ஸ்டாண்டை. இல்லை, எதுக்கு வந்து திருச்சிக்கு போகிற பஸ் சென்னையில் நிற்கணும்? திருச்சியிலே இன்னொரு பஸ் ஸ்டாண்டு போட்டுருங்க. இந்த பஸ்ஸில் இங்கே வந்துட்டு திருப்பி 5 ரூபா செல்லப்படி வேறு பஸ்ஸில் போங்க. ஏன் சார் இன்னைக்கு ஒரு ஸ்டேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. தாம்பரத்தில் நீங்கள் ஆட்டோவில் ஏறி பாருங்க சார். 6 வருஷம் மனுஷங்க நாக்க வழிக்கிறதா? இல்லை கேட்குறேன், நாக்க வழிக்கிறதான்னு கேட்குறேன். பஸ்ஸு ஒழுங்காக கிடையாது. சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு வர மெத்தட் ஏதாவது கரெக்டாக இருக்குன்னா அதுவும் ஒழுங்காக கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கான்னு கேட்டால் அதுவும் ஒழுங்காக கிடையாது. எப்படி தான் வருவாங்க ஒருத்தன்? ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்காங்களே 6 மாதத்துல ரெடி பண்ணிடுவோம் ரயில்வே ஸ்டேஷனை. யார் ரெடி சார்? அதுக்கு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்களா? சார் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரெடி பண்ணிட்டு தானே இந்த பஸ் ஸ்டாண்டை திறக்கணும். சார் நேத்தி நீங்கள் வந்து சரி ஒன்று பண்ணலாம். நானும் நீங்கள் கேமராமேன் போகலாம். கிளம்பாக்கத்துக்கு போனீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுக்கும் கிளம்பாக்கம் தான் கண்டென்ட். கேமராமேன் கூட சிரிக்கிறாரு. எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கிளம்பாக்கம் தான் கண்டென்ட்டு. ஏன்னா அங்கே போனால் எவனா வந்து எப்போவுமே புலம்பினே இருக்கான் பஸ் ஸ்டாண்டில். இது இல்லை அது இல்லை, காசு 300 ரூபா செலவு பண்ணுறது, 500 ரூபா செலவு பண்ணுறேன்ட்டு. ஆம்னி பஸ் ஸ்டாண்டு தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கோங்க. ஆமாம், ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இல்லை 28 கோடி ரூபா செலவு பண்ண போகிறோம். தனியாக ஒரு இடத்த ரெடி பண்ணி அங்கே பார்க்கிங்க்குன்னு. ஏங்க
நீ கோயம்பேடில் ஆப்ரேட் பண்ணுற ஆம்னி பஸ்ஸுக்கும் அது கிளம்பாக்கம் மேட்ச் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா ரோட்டில் போகிற குழந்தை கூட கிகி மாமா ஜோக் கட்டிக்குது மாமா அப்படின்னு சிரிச்சுன்னு போகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லைங்க. அவசரமாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் மார்ச் மாதத்துல முடிச்சு வரமே. எதை முடிக்கிறாரு? மார்ச் மாதத்துக்கு. இது எனக்கு என்னமோ என்ன தோணுது அப்படின்னா, எவனுமே பஸ்ஸே யூஸ் பண்ணக்கூடாது, அது என்ன வழின்னு பார்த்துட்டு தான் இந்த பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. எல்லாம் ரயில்வேக்கு போங்க, இங்கே வந்தால் தானே நாங்கள் ஆப்ரேட் பண்ணி மக்களுக்கு சம்பளம் போட்டு எல்லாம் பண்ணணும். எவனுக்கு சம்பளம்லாம் போடுறதுக்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் ஒன்று ப்ரைவேட் பஸ்ஸில் போங்க, இல்லை வந்து ட்ரெயினில் போங்க. அரசாங்க பஸ் தான் நேரம் ஓடிட்டு இருக்கு. 220 பஸ் போயிட்டு இருக்குங்க. அரசாங்க பஸ் கரெக்டாக கிளம்பி அங்கே போயிட்டு இருக்கு. அரேஞ்ச் பண்ணிருக்கோம். யாருங்க ட்ராவல் பண்ணுறா? கிளம்பாக்கம் வந்ததுலேருந்து மக்கள் ட்ராவல் பண்ணது ரெடியூஸ் ஆகிருக்குங்க. சரி, இங்கே பாருங்க, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு சார், கிளம்பாக்கம் நீங்கள் 10 லட்சம் டிக்கெட் கூட வைங்க, எனக்கு கவலை கிடையாது. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு இன்றைக்கி மக்கள் ஃபோர்ஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரா 300 ரூபா 400 ரூபா செலவு பண்ணி வரணுன்றது மக்களுக்கு தலைவிதி. திருச்சிக்கு போகிறதுக்கு 350 ரூபா 400 ரூபா டிக்கெட் இருந்தால் நீங்கள் வந்து கோயம்பேடுலேயும் கிளம்பாக்கம் வரதுக்கு ஒரு 300 ரூபா செலவாயிடும். 300 ரூபா செலவாயிடுமாப்பா கேமராமேன்? கேமராமேன் தான் அடிக்கடி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. 300 ரூபா செலவாயிடும் அவருன்னு சொல்லிட்டாரு. 300 ரூபா செலவாகும். இதோ நான் பல்லாவரத்தில் இருக்கேன். பல்லாவரத்துலேருந்து தாம்பரம் போகிறதுக்கு எனக்கு பஸ் இருக்குது. பஸ்ஸில் ஒரு 15 ரூபா 20 ரூபா 25 ரூபா வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. 25 ரூபா பஸ்ஸில் வாங்குறாங்க. சப்போஸ் டைம் ஆகிடுச்சு, பஸ்ஸே கிடைக்கல, கிளம்பாக்கத்தில் நான் ஆட்டோ கேட்டேன்னா 250 குடை, 300 குடை, 350 குடை, 400 குடை. சார் நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியல, வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பாக்கம் போகிறது எவ்வளோ வாங்கலாம் தெரியுமா? ஆட்டோ 50 100 ரூபா வாங்கலாம். அதாவது உங்களுக்கு 6:30 மணிக்கு பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 6:15 வந்து இறங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி வண்டலூர்லேயும் கிளம்பாக்கம் பஸ் வரலாம் வெயிட் பண்ணால் பஸ் உங்களுக்கு விட்டு போயிடும். சார் நீங்கள் கோயம்பேட்டில் மெட்ரோ கொண்டு வந்து எதுக்கு சார்? பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியாக கரெக்டாக வந்தால் சார் கொண்டு வந்தீங்க. கஷ்டப்பட்டு கெட்ட மெட்ரோ வந்தது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்து இங்கே வச்சு. இது என்ன சார் பெரிய காமெடியாக இருக்கு? எப்போ சார் கொண்டு வரீங்க? நான் என்ன சொல்கிறேன், 2055 கொண்டு வாங்க சார். யாரும் எதுவும் கேட்கல சார். 2055 கொண்டு வாங்க. நான் எதுவும் உங்களுக்கு கேட்கவே இல்லை. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரி வரும் சார், தேவையான பஸ் ஸ்டாண்ட் தான். இது எப்படி திருப்பணும் அப்படின்னா, சவுத் சைடு இருக்கிறவங்களுக்கு, தட் இஸ் இந்த கிண்டியை தாண்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கணும். அந்த சைடு, தட் இஸ் வடபழனி அந்த சைடில் இருக்கிறவங்க, நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்களும் அந்த பஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். இதுதான் ஒரே வழி தான் வழி. இன்ஃபேக்ட் சென்னைக்கு 3 பஸ் ஸ்டாண்ட் தேவை. சென்ட்ரல் சென்னையை கேட்டர் பண்ணுறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சவுத் சென்னை, அதாவது ஸ்ரீபெரும்புதூர் இந்த சைடு இது பண்ணுறதுக்கு இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இன்னொன்று வந்து அந்த மத்திய சென்னை இருக்குது பார்த்தீங்கன்னா, நார்த் சென்னை கவர் பண்ணுறது ஒரு பஸ் ஸ்டாண்ட் தேவை. பட் நார்த் சென்னை டு கோயம்பேடு வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. அதாவது உங்களுக்கு ஈஸியாக வந்துடலாம், ஹைவே வழி ஈஸியாக வந்துடலாம். ஸோ இதெல்லாம் இந்த அடிப்படைலாம் பார்க்கும்போது இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் தேவை. பட் எல்லா பஸ்ஸையும் ஈக்குவலாக பிரித்து விடுங்க. நாளைக்கு பெங்களூர் பஸ் கிளம்பாக்கத்துல போச்சுன்னா எப்படி சார் இருக்கும்? இல்லையே சார், பெங்களூர் பஸ் அந்த பக்கம் தனியா அதுல இருந்து தான் போகுது. அது கோயம்பேட்ல இருந்து போகுது. சார் கோயம்பேட்ல ஏதோ லூலு மால் வருதுன்றாங்களே, அப்படிலாம் ஒரு தகவல் இல்லையே சார். தகவல் இல்லையா? சரி சார், ஓகே. வரும்போது தெரியும் உங்களுக்கு. அன்றைக்கி யோசிச்சு பார்ப்பீங்க, ஏதோ ஒரு மால் வருதுன்றாங்களே. சார் சேகர் பாபு சார் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார்ல, அந்த இடத்த நாங்கள் வணிக வளாகமாகவும் ஒரு ஐடி சென்டராக மாற்ற போகிறோன்னு சொன்னார்ல. ஆமாம், ஐடி சென்டர் தான். மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஐடி சென்டர் கிரியேட் பண்ணுறாங்க சார். என்ன வேலை வாய்ப்பு? நிறைய கம்பெனிகள் அதுக்குள்ளே வரும், நிறைய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். தம்பி அப்படியே அந்த கேமரா தூக்கி கேபிட்டல் இந்தியான்னு ஒன்று இருக்கீங்க சைடில் காமிப்பா. உண்மையிலே காமிப்பா, நீ கேபிட்டல் இந்தியாவை காமி, எவ்வளோ மக்கள் வராங்க. அதாவது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா சங்கர், வேலை வாய்ப்புன்ற பேரில் ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே வேலை ஏற்படுதா இல்லைன்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். திரும்ப என்னென்னா, யார் வேலையில் இருக்கானோ அவன் தான் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறான். யங்ஸ்டர்ஸை புஷ் பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்கு எந்த மெத்தடாலஜி இங்கே பண்ணுறது கிடையாது. உன்னை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வா காவாலையா காவாலையான்னு போட்டு இதில் அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டு மாநாட்டில் டான்ஸ் ஆட வருது. சொல்கிறியா மாமான்னு சொல்லிட்டு சொல்கிறியா மாமா வேலை வாய்ப்பா உங்களுக்கு. சார் நீங்கள் வந்து யோகியோட யூபி உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டையும் தமிழ்நாடு இன்வெஸ்ட் மீட்டும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. பிரம்மாண்டம் நடந்தது சார். குளோபல் சமிட் மீட்ல இந்தியா தமிழ்நாடு நடந்திருக்கோங்க. 6 லட்சம் கோடி வாங்கியிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா என் ஜெயலலிதா நடத்தும் போது கூட 2 லட்சம் கோடி தான் வாங்கினாங்க. ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாட்டில் 6 லட்சம் கோடி முதலீடு ஈர்த்திருக்கோங்க. ஓகே, உலக சாதனை தெரியுமா? 1 பெருசா 2 பெருசா? அதுக்கு புரியலைங்க எனக்கு. 1 பெருசா 2 பெருசா?
புரியலையே எங்களுக்கு. நம்பர் ஒரு நம்பர் பெருசா 2 நம்பர் வாங்குறது பெருசா? ஃபர்ஸ்ட் ரேங்க் வரது பெரிய விஷயம் தான். ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல, நம்பர்ஸ்ல சொல்றேன், வால்யூம்ல சொல்றேன். அப்ப 2 தான் பெருசு. எனக்கு சரி, 1 ரூபாய் பெருசா 2 ரூபாய்? 2 சாக்லேட் எனக்கு பிடிக்கும். 1 ரூபாய் பெருசா 2 ரூபாய் பெருசா? 2 ரூபாய் தான் பெருசுங்க. கரெக்ட். அல்ல அது இந்த கன்ஃபியூஷன் இல்ல. கரெக்ட், கன்ஃபார்மா? 2 சாக்லேட் சாப்பிடுவேன். கன்ஃபார்ம் தானே? ஓகே, ஐ அம் கிவிங் யூ டேட்டா. ஃபர்ஸ்ட் வந்து குஜராத்தில் 2021 2022 நான் ஏதாவது எழுதி வச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி குண்டக்கம் பண்ண கேள்வி கேட்டலாம் இப்போ தான் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். இருங்க நான் வரேன். நீங்கள் என்ன வந்து எந்த ஸ்டேட் எடுத்தாலும் வரேன். குஜராத்தில் 2021 21லேருந்து 22 ஆண்டுக்கான இன்வெஸ்டர் மீட் நடந்தது. இன்வெஸ்டர் மீட் நடந்தபோது வைப்ரண்ட் குஜராத் எஸ் 42.95 லட்சம் கோடி. 42.95 லட்சம் அதுல கோடி. ஸோ இப்போ சொல்லுங்க, 6.4 lakhs crores பெருசா இல்ல 42,59,00,000 கோடி பெருசா? சார் நீங்க தானே சொன்னீங்க தமிழ்நாடு பயங்கரமா பண்ணிருக்கேன். நான் சிம்பிளா கேட்கிறேன். இப்போ நடந்தது இதோட காமெடி பாருங்க. இப்போ நீங்க நடத்துனீங்கல்ல, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ்ல இன்னொன்று வைப்ரண்ட் குஜராத் நடத்துகிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து 2 பேர் டேட் கிளாஷ் ஆச்சு. தமிழ்நாடோட டேட்டும் வந்து கிளாஷ் ஆகி தமிழ்நாடு நடத்துகிறாங்கன்னு டேட்டை புஷ் பண்ணுறாங்க குஜராத் கவர்மெண்ட். ஏன்னா மோடி அவர்கள் பியூஷ் கோயல் இங்கேயும் அமைச்சு வச்சிருந்தாரு, அங்கேயும் போயிருந்தார். ஏன்னா பியூஷ் கோயல் தான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்ஸ். அங்கே பாருங்கள், ஒரே வருஷத்தில் நடந்த அடுத்த வருஷம் நடந்த ஒரு விஷயத்தில் 26 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குஜராத்தில் பண்ணியிருக்காங்க. 6.64 lakhs பெருசா இல்லை வந்து 26 lakhs பெருசா? சொல்லுங்க. 26 lakhs crores சொல்லுங்க. 26 லட்சம் கோடி பெருசுதான். ஆனா அங்க மோடின்றவர் இருக்கறனால அது மாதிரி போயிருக்குமோ? என்ன காரணமா இருக்கும்? சரி, இல்ல வேற ஏதாவது. யூபி எப்படிப்பட்ட ஸ்டேட்? யூபி பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டை எப்படி பேசுவோம் எங்களுக்கு தெரியும், வச்சுக்கோங்க. இல்ல எப்படி இல்ல நான் வரேன். இல்ல ஒரு யூபிஏ எப்படி சொல்லுவீங்க நீங்க? ஜெனரலா எப்படி சொல்லுவாங்க? ஏழைகளின் ஊர் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ஏழைதான் படிக்காதவன். அப்புறம் அதெல்லாம் சொல்லுங்க. பானிபூரி வாயன், எச்ச துப்புறவன், படிக்க தெரியாதவன், இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க தானே? நீங்க திராவிட ஸ்டாக் மாதிரியே பேசுறீங்க. நீங்க அந்த மாதிரியே சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. யூபியில் லாஸ்ட் இயர் நடந்திருக்கு ஒன்று. 32.92 lakhs. என்னது? 32.92 lakhs crores. 32,32.92 லட்சம். எனக்கு எப்படி சொல்லவே வரல, ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே கிடையாது. 32.92 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, 6.64 பெருசா? அங்கெல்லாம் பயங்கரமா நடக்குது சார். நீங்க வேற டிஸ்ட்ரிக்டா பிரிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. யூபி பெரிய ஸ்டேட்டா இருக்கிறதுனால டிஸ்ட்ரிக்டா பிரிச்சு, இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த இடம் நொய்டாவா ஐடி போயிடு, நீயா இந்த ஊருக்கு வந்துரு, விவசாயமா அந்த ஜபல்பூர் அந்த சைடு கிட்ட ஜபல்பூர்ன்ற அந்த ஊர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. தட் இஸ் அவுட் சைட் த பார்டர். இந்த சைடு போயிடு, சவுத் யூபி போ, நார்த் யூபி போ, பிரிச்சு விடுறாங்க சார். சார் அயோத்தியா என்ன ரெவன்யூ பண்ண போதுன்னு தெரியல. அயோத்தியா மட்டும் சென்ட்ரிக்கா வச்சு 1.92 lakh crores வந்திருக்கு. ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிசினஸ், டூரிசம் பிசினஸ். இதோட பாப்பர்ல பார்த்தேன் 1.5 கோடியோ 3.5 கோடியோ வந்திருக்குன்னா. நேற்று ஒரு நாள் கலெக்ஷன் மட்டும் 3.5 கோடி. இது சுற்றி நடக்கிற பிஸ்னஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 1.92 lakh crores. இப்போது நெக்ஸ்ட் இயர் ஆனுவல் மீட் இருக்கும்ல, எனக்கு தெரிஞ்ச அயோத்தியா மட்டுமே வந்து தனியாக வந்து 10 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும், விச் வில் பி மோர் தென் தமிழ்நாடு. ரொம்ப குறிப்பான பாயிண்ட் சாமானியர் சங்கர், நீங்கள் பாருங்கள். என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து யூபிஏ 32 லட்சம் கோடி கூட ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதுல 24 லட்சம் கோடி போறாங்கறாங்க. டாப் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் 6 லட்சம் கோடி? இல்ல, டாப் எம்என்சிஸ் இருக்குல்ல, டாப் எம்என்சிஸ் வந்து நம்ம பத்தி பேசி ஆகணும். டாப் எம்என்சில வந்து அதானி அம்பானி பெரிய இது. இந்த அதானி அம்பானி இங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எதில்? குஜராத்லேயும் யூபியிலும் அவங்க டிஎன்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கான்ட்ரிபியூஷன் லெவல் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு ஒரு பென்னி அமௌண்ட். என்ன காரணம் சொல்றீங்க? இந்த மாதிரி ஆமாம், 4 கூட எங்கே அடானி அம்பானி வாழ வைக்கிறான், அதானி அம்பானி வாழ வைக்கிறான், அதானி அம்பானி வாழ வைக்கிறான்னா என்ன நடக்கும்? யார் வருவா? நீ அவனை காரி துப்புவ, மூஞ்சிலே வைப்ப, எல்லாம் பண்ணோடனே சார் நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எப்படி வருவான்? பட் ஸ்டில் போத் அதானி அஸ் அம்பானி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் டு தமிழ்நாடு.
பிகாஸ் ஆஃப் தமிழ்நாடு க்ரௌட், த ஹைலி எஜுகேட்டட் சொசைட்டி, அதான் ஒரு உழைக்கும் வர்க்கம் சொல்லுவாங்க. அதாவது அப்ளிகேஷன்லாம் நம்ம ஆளுங்க ரொம்ப பெருசுன்னு சொல்லி இதுலேயும் எல்லா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவாங்க. அதனால் இது பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப சேடான விஷயம், we don't have the work force. இன்னைக்கு நமக்கு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு தமிழ்நாட்டில். மொத்தம் ஒர்க் ஃபோர்ஸும் ஒரு 2 ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஒன்று பிஆரில் இருக்குது, ஒன்று யூபியில் இருக்குது. சார் அதிகமான ஹையர் எஜுகேஷன்ல நம்ம தாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். இல்லைங்க, ஹையர் எஜுகேஷன் போகிறதுல அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஸ்டேட் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். மற்ற எல்லா ஸ்டேட் கம்பேர் பண்ணா சரி அகைன் எக்ஸாம்பிள் 200 பேர் எடுத்துப்போம், ஓகேவா? ஒரு 200 செட்டில் அது தமிழ்நாடுன்னு வச்சுப்போம். 200 பேர் ஹையர் எஜுகேஷனில் இருக்கான், ஓகேவா? நான் இந்த வேலை தான் செய்வேன், அந்த வேலை தான் செய்வேன்னு உட்காந்துருக்கான். பாதி பேருக்கு வேலை கிடைக்கல. 30% 20% தான் வேலை கிடைச்சிருக்கு. இன்னொரு இடத்துல 200 பேர் இருக்கான், ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்கான். நான் அந்த கரியரில் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், நான் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன்றான். அவன் 200 பேர் படிக்காம இருக்கானுங்களே, அதில் 10-20 பேர் தான் 50 பேர் தான் படிக்கிறான், 10 பேர் படிக்காம இருக்கான். அங்கே தான் வந்து இல்லை, அந்த 200 பேரில் படிக்கலனாலும் அவன் இஸ் ரெடி டு ஒர்க். இங்கே என்ன ஆயிடுதுன்னா, இவன் படிக்கவும் மாட்டேன்றான், வேலையும் செய்ய மாட்டேன்றான். 50% ஆஃப் பாப்புலேஷன் ஹையர் எஜுகேஷன் போயிருக்கும். இந்தியாவுக்கே முன்மாதிரி ஹையர் எஜுகேஷன்ல இருக்கும். எல்லா ஸ்டேட் கம்பேர் பண்ணீங்கன்னா இது சொல்லிடுறேன், மற்ற எல்லா ஸ்டேட்லயும் 20-25% அடுத்தது இப்போ இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு வந்துருக்காங்க. வாயில வடை சொல்ற இதெல்லாம் வாயில வடை சொல்ற வேலை. நம்ம ஒர்க் ஃபோர்ஸ்க்கு நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது வெளியில. முக்கிய காரணம் நமக்கு வேற ஒரு லாங்குவேஜ் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்தால் தப்பிச்சிருவீங்க, ஒரு பிரச்சனை இங்கிலீஷ் வச்சு ஓட்டிடலாம். அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இங்கிலீஷ் வச்சு ஓட்டிடலாம். இன்றைக்கி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செய்யணும், ரோடு போடுற கம்பெனியில் வேலை செய்யணும், நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர் ஆகணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து நிற்கிறது ஹிந்திக்காரங்க தான். ஒர்க் பண்ணுறதே நமக்கு ஹிந்திக்காரங்க தான். முதல் கேள்வி உனக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்குறான். நீங்கள் தான் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் உட்காந்து என்ன பண்ணுறது? அதோட கேவலம் தெரியுமா உங்களை ஹிந்தி கூட்டணியில் நீங்கள் சொன்னீங்களே முதல்ல இந்த வீடியோவில், நிதிஷ்குமார் கேட்டார் பாருங்க, ஹிந்தி தெரியாமல் இருக்காதீங்கன்றார் பாருங்க. அதுதான் ஹிந்தி இங்கே பாருங்கள், ஹிந்தி திணிப்பது வேறு, ஹிந்தி படிப்பது வேறு. ஹிந்தி வந்து ஒரு அவசியமான லாங்குவேஜாக எடுத்து, ஏன்னா மொத்த ஒர்க் ஃபோர்ஸும் இந்தியை நம்பி தான் இருக்குது இன்றைக்கி. சார் நான் வந்து போன வாரம் கடலூர் போயிருந்தேன் சார். கடலூர் பக்கத்தில் ஒரு விவசாய லேண்டு 3 ஏக்கர் வச்சுருக்காரு, ஒரு தமிழ் எம்ப்ளாயி இல்லை சார். அதுதான் நானும் சொல்கிறோம், அதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க, நாங்களாம் படித்து முன்னேறிட்டோம். கிடையாது சார், கிடையாது சார். படிக்கிற கூட்டம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கு. எந்த ஒரு இடத்துல லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா that state is not growing. ரெண்டுமே parallel grow ஆகணும். தட் இஸ் படிக்கிறவங்க நல்லா படித்து முன்னாடி போயிட்டே இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணோம், அப்ளை பண்ண எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். இன்னொரு இடத்துல இந்த லேபர் வந்து ஐடியல் ஆகக்கூடாது. சி ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 400 இப்போ நம்ம ஃப்ளாட்லேயே எடுத்துக்கோங்க, நம்ம இருக்கிற குடி 1000 ரூபா கொடுப்பீங்க, அது குடிக்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம வந்து தெரில. 1000 ரூபா கொடுத்தீங்களான்னு தெரியல எல்லாத்துக்கும், பட் 1000 ரூபா குடிக்கிறாங்க. குடிக்கிறது பெரிய விஷயங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடிச்சுக்கிட்டு வேலைக்கு போனால் பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 எதில் தெரியுமா இருக்கு? தமிழ்நாடு பட்ஜெட்ல இருக்கு சார். அவங்க 46 கோடி ரூபாய் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க சார். சார் இல்ல சார், தப்பு சார். திஸ் இஸ் ராங், இட்ஸ் டோட்டலி ராங். இந்த குடியை பேஸ் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. 2 அரசாங்கம் மேலேயும் கூட்டம் இருக்குது, ஏடிஎம்கே மேலே கூட்டம் இருக்குது, டிஎம்கேலையும் கூட்டம் இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதனால என்ன விளைவு உருவாகணும்னு நினைக்கிறீங்க? எதனால? குடிக்கிறதால. வேலை செய்ய மாட்டான், கை நடுங்க ஆரம்பிக்கும், ஓடி போக ஆரம்பிப்பான். அது குடிக்கிறது வந்து ஒரிஜினல் சரக்கா டூப்ளிகேட் சரக்கான்னு தெரியாது, ஏதோ ஒன்று குடிச்சுக்கிதுப்பான். நம்ம தானே சார் குடியில் செத்தவனுக்கு அதிக பணமோ, கள்ளச்சாரம் செத்தவனுக்கு அதிக பணமோ, விபத்தில் செத்த கம்மி பணமோ கொடுக்குறக்கு ஸ்டேட்டு தான் நம்ம. ஞாபகம் இருக்குல்ல இன்சிடென்ட் உங்களுக்கு? அந்த இன்சிடென்ட்லாம் ஒரு விஷயமாங்க, அது எப்போ நடக்கிற விஷயம் தான். இது கள்ளச்சாரம் காய்ச்சி சாவது நடக்கிற விஷயம், வெக்கமா இல்லை சொல்கிறதுக்கு? அங்கே ஒன்று இங்கே அப்பப்போ ஒன்று நடக்குங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியுமா அரசாங்கம்? பார்த்துட்டு தாங்க இருக்கணும், அதுக்கு தாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். சி மக்கள் எங்கே டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. எம்கே ஸ்டாலின் சார் மேலே ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நம்ம தடத்தை வந்துட்டோம். அந்த இந்த பாயிண்ட் சொன்ன பாருங்க, இது ஆக்சுவல் உண்மை. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் 50% பாப்புலேஷன் வந்து நியர்பை வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க. மற்ற எல்லா ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சார் இல்லை சார், அதுதான் பிரச்சனை. என்னென்ன சொல்கிறேன், நம்ம இதில் இந்த ஒர்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, சுத்தமாக போயிடுச்சு. காரணம் சொல்கிறேன், 50% பாப்புலேஷன் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க. அவங்கள 25, 20, 26, 27 தான் வராங்க. அவங்க ஹையர் எஜுகேஷன் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பிபிஓ, மகாராஷ்டிராவோ, குஜராத் இப்படி எவ்வளோ 30%, 32%. என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தா அந்த 30%, 32% வந்து நல்ல டெக்னிக்கல் ஸ்கில்லா இருக்கும். நம்ம படிச்சிருக்கான், யூ ஆர் எஜுகேட்டட் பட் யூ ஆர் நாட் எஜுகேட்டட் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்றீங்க என்னமோ 2வது போய்ட்டோம், 3வது போய்ட்டோம், 4வது போய்ட்டோம், 1வது போய்ட்டோம், சம்திங் யூ சே 50% ஆஃப் தி பாப்புலேஷன் சார் ஹையர் எஜுகேஷன் போகுது தமிழ்நாட்டுல. மத்த எல்லா ஸ்டேட் கம்பேர் பண்ணா we are number 1 ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன் நம்ம தான் நம்பர் 1ல. ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறான் பாருங்க.
எவ்வளோ பேர் நீட் பாஸ் பண்ணுறான்னு பாருங்கள். நீட் வந்து we are actually improving, இந்த முன்ன மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறான்னு பாருங்கள், என்ன லிமிட்டில் இருக்குது, இந்த செகண்டரியிலேருந்து படித்து எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணுறான்னு பாருங்கள். ஸோ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பாருங்கள், எந்த ஸ்டேட்காரன் முன்னாடி வரான்னு பாருங்கள். நம்ம நீட்டில் வந்து ஒரு வாட்டி முன்னாடி வந்துட்டோம், ஒரு வாட்டி 2-3 வாட்டி ஸ்டேட்டில் இந்தியாவிலேயே முன்னாடி வந்தோம் பார்த்தோம். பட் மற்ற எல்லா இதுலேயும் வந்து we have not doing, அதாவது எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே என்ன ஆகிடுதுன்னா, சரி நான் 10 டிகிரி 15 டிகிரி கூட வாங்கிக்கோங்க, அந்த மாணவர்களோட ஸ்கில் செட் எங்கே இருக்குது அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற ஸ்டேட்டில் 10% படித்தவன் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஸ்டேட்டில் வந்து 50% படித்தவன்றாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனில் we lack. வேறு என்ன பண்ணுன்றீங்க நீங்கள் சொல்லுங்கள், வேறு என்ன பண்ணுன்னு சொல்கிறீங்க? இப்போதான் புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். அந்த கம்பெனி தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் அனுப்புகிறோம். அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். பார்ப்போம். சரி, நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் இடைவேளை ரொம்ப பெருசாக போயிட்டு, ரொம்ப பெருசாகிடுச்சு. இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு தெரில, பார்க்கணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். சரி, நம்ம இப்போ அரசியலுக்கு வருவோம். 2024 எலெக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு? 2020 பற்றி முதல்ல பேசுவோம். தமிழ்நாடு நம்ம இருக்கிற மாநிலம், அதனால தமிழ்நாடு எப்படி இருக்கும்? தமிழ்நாடு பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை தலைவர் மற்ற கட்சிகள் கூட்டணி எப்படி அமைக்க போறாங்க? இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. நேற்று பேப்பர்ல கூட போட்டிருந்தாங்க, ஏப்ரல் மிட்ல வந்து எலெக்ஷன் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்னும் 35 நாள் எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து 35 டேஸ்க்குள்ள எலெக்ஷன் வச்சுருவாங்க. 1 மாதம் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ளே கட்டாயமாக டேட் சொல்லியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. ஆனால் கூட்டணி பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனே ஆரம்பிக்கிற தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரே சைலண்ட் மயான அமைதியாகவே இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ எப்படி கூட்டணி அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அண்ணாமலை தலைமையில் பாஜக ஒரு தனி அணியை உருவாக்குவது உறுதி. அதிமுகவுக்கு பாஜகவும் நிச்சயமாக கூட்டணி கிடையாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், அண்ணாமலை தலைமையில் பாமகவுக்கும் ஒரு ரிஃப்ட் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு நமக்கு. எப்படியா சேர்க்க முடியுமா, பாமகவை டீமுக்குள்ளே சேர்க்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியுது. ஸோ எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பிஎம்கே, கிருஷ்ணசுவாமி, ஏசி சண்முகம் அண்ட் மற்ற எல்லா சின்ன பார்ட்டியும் ஒன்றா சேர்த்து இவர் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவார். அதாவது மோடி வேணுங்கிற டீம் மோடி. இப்போ டீம் ராகுல் காந்தி போகலாம். டீம் ராகுல் காந்தியில் அங்கே அந்த அப்படியே இருக்கும். லாஸ்ட் டைம் என்னென்ன கூட்டணி இருந்தோ அப்படியே இருக்கும். அதுலேருந்து எஸ்டிபிஐ மட்டும் வந்து மாறி இங்கே வந்துடுறான் எம்பி எலெக்ஷனில். யார்? ஏடிஎம்கே கூட்டணிக்கு. ஏடிஎம்கே கூட்டணிக்கு யாரும் கிடையாது. தனியாக 40 சீட்லையும் ஆள் போட போகிறாங்க. எப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதாவும் எடப்பாடி ஒன்றாங்க. இல்லை, ஜெயலலிதாவும் எடப்பாடி சாரும் ஒன்றா. நான் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் ஒத்துக்கோங்க, ஜெயலலிதாவும் எடப்பாடி சாரும் ஒன்றுன்னு நீங்கள் ஒத்துக்கோங்க, அப்புறம் நான் அதை பற்றி பேசவே மாட்டேன். அப்போ அதை பற்றி பேசவே முடியாது. 9 தேர்தலில் தொடர்ந்து தோற்ற ஒரு நபர் எப்படி ஜெயலலிதாவுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும்? ஒரு வெற்றி கூட பண்ணல. முதலமைச்சர் ஆகும்போது கூட சசிகலா அவங்க தானே முதலமைச்சர் ஆக்கணும். இவர் ஃபேஸை காமிச்சு ஒரு முதல்வர் ஆலையே. அதுக்கப்புறம் 4.5 வருட காலம் வந்து ஸ்டெபானா இருந்தாங்க. எதிர்கட்சிகள் வந்து இப்போ போயிடுவாங்க, அப்போ போயிடுவாங்க, 2 மாசத்துல போயிடுவாங்க. யாரால இருந்தாரு? அப்போது இருந்த யாரால ஸ்டெபானா இருந்தார்? இது அந்த ஆட்சியை காப்பாற்றுறது நரேந்திர மோடி. அந்த ஆட்சியை காப்பாற்றுறது நரேந்திர மோடி தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆட்சியை காப்பாற்றுறது நரேந்திர மோடி தான், எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் 3 அணி தமிழ்நாட்டை பொறுத்தலையும். 2 பேருக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்குது. ஒருத்தருக்கு ராகுல் காந்தி இருக்குது, ஒருத்தருக்கு மோடி இருக்குது, இன்னொருத்தருக்கு யாரும் கிடையாது. அவங்க 40 தொகுதி தனியாகவும் நிற்க போகிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைய தேதியில் பிஜேபி வந்து 20% ஓட்டு நிச்சயமாக ஆகும். இந்த 20% வின்னபிளாக கொண்டு போகிறாங்களா இல்லையான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 20% கிடைச்சிடுறீங்க. அண்ணாமலை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 3% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நான் வந்து நான் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ண பார்க்கல. போட்டி போடுற கட்சி அதெல்லாம் மாறிடுச்சுங்க. இதுக்கு மேலே பாஜகவோட கூட்டணி அமைக்கலை அப்படின்னா திமுகவுக்கு ஆப்போசிட் அணியில் யார் இருந்தாலும் அவங்கள ஆட்சியே ஃபார்ம் பண்ண முடியாது. இதற்கு மேலே பாஜகவை நம்பினால்தான் திமுக இல்லாத கூட்டணியால் ஆட்சி ஃபார்ம் பண்ண முடியும். அதிமுக மிக பலம் வாய்ந்த கட்சியாச்சுங்க. யாருமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிர்கட்சியாக செயல்பட்டு இருக்காங்க. யாருமே இல்லை. 66 எம்எல்ஏ கையில் வச்சிருக்காங்க. யாருமே இல்லை.
அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் உங்களால? நீங்கள் பாருங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டில் பாருங்கள். சி ஒரு 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 மாஸ் லீடருக்கும் ஒரு கிளாஸ் லீடருக்கு நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு விஷயம். மாஸ் லீடர் ஒருத்தருக்கு அவர் ஃபேஸ் போதும், அவர் குப்பனை நிற்க விட்டாலும் ஜெயிக்கும், சுப்பனை நிற்க விட்டாலும் ஜெயிக்கும். பட் ஒரு கிரவுண்ட் லெவல் லீடருக்கு அப்படி கிடையாது. ஹி ஷுட் பி ப்ரெக்மேட்டிக். எல்லாரையும் அரவணைத்து கூடிய சக்தி வேணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இவருக்கு கிடையாது. தமிழ்நாடை பற்றி மாஸ் லீடர் தானே கணக்கு. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா. சரி, எம்கே ஸ்டாலின் மாஸ் லீடரா இல்லையா? ஸ்டாலின் மாஸ் லீடரா? ஸ்டாலின் மாஸ் லீடர் தான். தற்போதைய சூழ்நிலை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் மாஸ் லீடர் தானே? தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே ஸ்டாலின் மாஸ் லீடர் தானே? பெரிய முகம் திமுக. ஸ்டாலின் மாஸ் லீடரா? ஸ்டாலின் அவர்கள் தான் மாஸ் லீடரா? ஒன்றும் இல்லை, நிச்சயமா அவர் வந்து மாஸ் லீடர். வெறும் அவரோட ஃபேஸை மட்டும் காமிச்சு உதயசூரியன் சிம்பிளை வச்சு 40 சீட் நிற்க சொல்லுங்கள். நான் ஜெயிக்க கூட சொல்ல, நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம். போன வாட்டி அப்படி தனித்தனியா கூட்டணி இது இருக்குல்லங்க, அதனால கூட்டணியே பிரிச்சுதான். நீங்கள் மாஸ் லீடர் தான் சொல்கிறீங்க, என் ஃபேஸை நம்பி என்ன வேணால் நடக்கும்னு சொல்கிறீங்கல்ல. போன விசிகா வந்து இந்த ஒரு தொகுதி வந்து நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். 40 தொகுதி உதயசூரியன் சிம்பிள், 40 தொகுதி உதயசூரியன் சிம்பிளை போட்டு நீங்கள் நின்றுங்க. அவங்க ரெடியா தாங்க இருக்காங்க. என்ன பண்றது? விசிகா வந்து போன வாட்டியே சார் ரெண்டு வந்து எனக்கு ஒண்ணுதான் சார், ரொம்ப சிம்பிள் சார். ஒரு கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா அவரை நிக்க தான் சொன்னாங்க. அவங்க இல்ல எங்க சின்னத்துல, அது வந்து உங்களுக்கு தெரியும் நேஷனல் பார்ட்டி, அவங்க வந்து லோக்கல் பார்ட்டி சின்னத்துல நிக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து அவங்க சின்னத்துல நின்னாங்க. சார் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். உதயசூரியன் ஜெயிச்சதே காரணம் வந்து நீங்க போன வாட்டிக்கு இந்த வாட்டிலாம் சொல்ல ஸ்டாலின் மாஸ் லீடர் சார்னு சொல்றீங்களே. ஸ்டாலின் சாருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொண்டேன். வெறும் உதயசூரியன் சிம்பல்ல 40 தனித்தனிக்கு சொல்லுங்க. எப்படி அம்மா 2014 நின்னாங்களோ அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா நின்னா மாதிரி 40க்கு 40ல ரெட்டல நின்னாங்க. அதே மாதிரி உதயசூரியன் நிக்கணும் சொல்ல வரீங்க நீங்க. அப்படி ஜெயிச்சானா நான் ஒத்துக்கிறேன் மாஸ் லீடர். சரி, அவரோட கிளாஸ் லீடர்னு கிளாஸ் லீடர், ஃபீல்டு ஒர்க்கர், மிகவும் ப்ரக்மேட்டிக்கான லீடர், எல்லாரையும் அரவணைத்துக்கூடிய சக்தி இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் அவர் மாஸ் லீடர் என்றைக்குமே கிடையாது. கூட்டணியோட தான் போய் ஆடுவாங்க. எஸ். தனியாக நிற்க முடியாதுன்றீங்க. எஸ். அவங்களால. எஸ். 2024 தேர்தல் களம் சூடு பிடிக்குமா? பிப்ரவரி மாதத்துலேருந்து இன்னொரு 10 நாள் போகும். இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நல்லா கலகலன்னு போயிடும். ஐ திங்க் இந்த எண்மண் மக்கள் நடைப்பயணம் இருக்குல்ல, அது முடிகிற அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாநாடு இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு மாநாடாக இருக்கும் இந்த எலெக்ஷனுக்கு. அதுலேருந்து அப்படியே எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த 2024. அண்ணாமலைக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. 20% ஓட்டுக்கிட்ட வாங்குவாங்க பிஜேபின்ற நம்பிக்கை இருக்குது. அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா 20%? அது வந்து போக போவாங்க தெரியும். இன்னும் ப்ரிசைஸாக பார்க்கணும் எவ்வளோ கூட்டணி வருது என்ன வருதுன்ட்டு. பட் 20% ஓட்டு நிச்சயம். திமுக வேண்டான்ற வாக்களிக்கிற எல்லா ஓட்டர்ஸும் இது பிஜேபி பக்கம் திரும்புவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ஓட்டு போடாத பெர்சன்டேஜ் திரும்ப வர அந்த பக்கம் எல்லா எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 20-30% தெரியல. அது தெரியல, நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பக்கம் திரும்புமா ஏதாச்சும் அது பொறுத்து தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி நாகராஜ். ரொம்ப நன்றி சங்கர் சார். ரொம்ப 2026 தேர்தல் அருமையாக அமையும் நினைக்கிறேன். எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மாற்றங்கள் நிகழுமா, ஏதாச்சும் நிகழுமா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் 2024 களம் எப்படி இருக்கிறது. நன்றி சங்கர்.